5ஆம் வகுப்பு தமிழ் வாரி தந்த வள்ளல். பாணரின் இல்லம். குழந்தைகள் அழுதபடி இருக்கின்றனர். அம்மா பசிக்கிறது, சோறு வேண்டும். அம்மா பசிக்கிறது, சோறு வேண்டும். குழந்தைகள் ஏன் அழுகின்றனர்? உணவு கொடுக்க கூடாதா? இருந்திருந்தால் கொடுத்திருப்பேனே. மிச்சம் இருந்த சிறிதளவு தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே. என்ன செய்வேன்? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல். நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகளின் பசி நீங்கட்டும். கொல்லிமலை அரசர் வல்விலூரை சென்று கண்டு வாருங்கள். அள்ளி கொடுக்கும் வல்லர் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே செல்கிறேன். சென்று வாருங்கள். தாங்கள் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். ஒருவர் உங்களுக்கான வாழையில் காத்திருக்கிறார். தடுக்காதே, அவரை விடையைந்து உள்ளே அனுப்புக. கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திறத்தின் கோமகனே, நீவீர் வாழ்க, உமது படை வாழ்க. தரணி எங்கும் தமிழ் இசை புகழ் பரப்பும் பாணரே, வருக வளரட்டும். தமிழ் தொண்டி எம்மை நாட்டில் வந்த காரணம். வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது. தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுறை செய்கிறது. உணவின்றி என் மனைவி மெலிந்து கிடக்கிறாள். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். கலக்கம் வேண்டாம் பாணரே, உமது வறுமை போக்குவது எனது பொறுப்பு. மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள். ஆகட்டும் பாணரே. அமைச்சரே வார்கள். இப்பாணரின் குடும்ப பல தலைமை முறைகள் வாழ வழி செய்தீர்கள். ஆகட்டும் அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கிறேன். பொற்காசுகளை அள்ளி தருக. அணிமணியோடு யானைகளும் அனுப்பிடுக. பட்ட பல பரிசைகளும் பேழைகளில் நினைத்து அனுப்பிடுக. தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே. கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல துற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குடைப்பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க, நீவீர் வாழ்க. போய் வா பாணரே, நீயும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடோழி வாழ்க. நன்றி.